எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, ஏற்கனவே 2021 தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவே இல்லை. அதிமுகவோட தேர்தல் அறிக்கையாகவே போயிடுச்சு. இப்போவும் தேர்தல் அறிக்கையை கண்ணா பின்னான்னு அதிமுக பயங்கரமான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தேர்தல் அறிக்கை எப்படி ரெடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவில் சரி, ஒவ்வொரு கிராமங்களாக போயிட்டு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது, இல்லை என்னென்ன அடிப்படை தேவைகள் வேணும் இருக்குது, என்னென்ன வேலைவாய்ப்புகள் வேணும் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சு தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் அறிக்கையை பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை தமிழக மக்கள் நம்புகிறாங்களோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக திமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கண்டிப்பாக தமிழக மக்கள் இனிமேல் நம்ப மாட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிச்சயமாக தமிழக மக்கள் நம்புவாங்க. ஏன் நம்புவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு சரி, ஊழல் பண்ணுறதுக்கு சரி, லஞ்சம் வாங்கிறதுக்கு சரி அரசியலுக்கு வரல. தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத தமிழக மக்கள் முழுசாக விஜய் அவர்களை மட்டும்தான் நம்புவாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் மக்களை நான் சொல்கிறேன், நிச்சயமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் இதுவரைக்கும் இல்லாத, அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்குது அப்படின்னு நான் பதிவு செய்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை வருடங்களாக திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக வரேன்னு சொன்னவங்க எல்லாமே எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களுடைய கட்சிகள் இருக்குதா இல்லையாங்கன்னே தெரியல. எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஆனால் இப்போது அசைக்க முடியாத சக்தியாக தமிழக மக்களுடைய பேராதரவோடு விஜய் அவர்கள் உருவாகியிருக்கிறாங்க. அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக பயங்கரமான ஒரு தேர்தலாக இருக்குது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணுற மக்களே.